ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி தொலைவில் இருந்த ஒரு பழைய மண்டபத்திலே ஒரு ஆண் புறாவை ஒரு ராஜாளி தன்னுடைய கூரிய நகத்தால் பிடித்து கொத்தி வைத்திருந்தது. அதிலிருந்து உதிரம் சொட்டி கொண்டிருந்தது. அந்த ராஜாளியிடமிருந்து தன்னுடைய காதலனை காப்பாற்றுவதற்காக ஒரு பெண் புறா படபடத்து கொண்டிருந்தது. ராஜாளியோடு பொருத அது தயாராக இருந்தது. இந்த சிற்ப அற்புதத்தை ஆதித்த கரிகாலன் கண்டுகொண்டான். ஆனால் அவனுடைய தாத்தாவால் அவருடைய கண்பார்வை குறைவினால் மூப்பு அதிகம் இருந்த காரணத்தினால் அதை அடையாளம் காண முடியவில்லை. அருகில் சென்று பார்த்த பிறகு அந்த சிற்ப அற்புதம் என்று அவர் சிலாகித்து பாராட்டி கொண்டிருந்தார். பாராட்டியதோடு இல்லாமல் அந்த மண்டபத்தை கடந்து போகும் பலர் சற்றெர முக்கால்வாசி பேர் அந்த அற்புதத்தை அவர்கள் பொருட்படுத்தாமல் காணாமல் கூட சென்று விடுவார்கள். ஆனால் உன்னை போன்ற ஒரு சிலர்தான் ஒரு சிற்பத்தை பார்த்து இவ்வளவு ஆச்சரியப்படுவார்கள் என்று தன் பெயரனை மிகவும் சிலாகித்து சொல்ல, அதற்கு ஆதித்த கரிகாலன், நான் ஆச்சரியப்படவில்லை தாத்தா, கோபப்படுகிறேன். அந்த சிற்பத்தை இப்போதே இடித்து தள்ளிவிட வேண்டும் என்று எனக்கு ஆத்திரம் உண்டாகிறது. இவ்வளவு கொடூரமான சிற்பத்தை அமைத்தவனை அதிகமாக புகழ்ந்து பாராட்டுவது கூட எனக்கு பிடிக்கவில்லை. கரிகாலா, இது என்ன விந்தை? உன்னுடைய வைர நெஞ்சு எப்போது இவ்வளவு இளக்கம் கொடுத்தது? ராஜாளி புறாவை கொன்று தின்பது அதனுடைய இயற்கை. சிங்கராஜா ஆட்டினிடம் இரக்கம் கொள்ள ஆரம்பித்தால் அது சிங்கராஜா அல்ல, அதுவும் ஆடாகத்தான் போய்விடும். சிம்மாசனத்தில் வீற்றிருந்து அரசு புரிய ஆசைப்படுகிறவர்கள் பகைவர்களையும் சதிகாரர்களையும் கொன்றுதான் ஆக வேண்டும். சக்கரவர்த்தியா இருந்து உலகை ஒரு குடை நிழலில் ஆளப் பிறந்தவர்கள் பகை அரசர்களை கொன்றுதான் தீர வேண்டும். ராஜாளி புறாவை கொல்லாவிட்டால் அது ராஜாளியாயிருக்க முடியுமா? இதை பற்றி ஏன் உனக்கு இவ்வளவு கலக்கம் என்றார் மலையமான். தாத்தா, நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த பெண் புறா அப்படி தவிப்பதை பார்த்த பிறகு ராஜாளிக்கு இரக்கம் வர வேண்டாமா? பெண்ணுக்கு இறங்கி ஆணை விடுதலை செய்ய வேண்டாமா? ஐயா, நீங்களே சொல்லுங்கள். உங்கள் பகைவன் ஒருவனை நீங்கள் கொல்லப் போகும் சமயத்தில் அவனுடைய காதலி குறுக்கே வந்து புருஷனுக்கு உயிர் பிச்சை கேட்டால் என்ன செய்வீர்கள்? அப்போது உங்கள் மனம் இறங்காமல் இருக்குமா என்று கரிகாலன் கேட்டான். அப்படி ஒரு பெண் குறுக்கே வந்தால் அவளை என் இடது காலினால் உதைத்துவிட்டு என் பகைவனை கொல்லுவேன். கரிகாலா, அதை பற்றி சந்தேகமே இல்லை. பகைவர்கள் தொழுத கையினில் ஆயுதம் வைத்திருப்பார்கள் என்றும் அவர்கள் அழுத கண்ணீரிலும் ஆயுதம் மறைந்திருக்கும் என்றும் வள்ளுவர் கூறியிருக்கிறார். ஆண்களின் கண்ணீரை காட்டிலும் பெண்களின் கண்ணீர் அபோயமானது. ஏனென்றால் பெண்களின் கண்ணீருக்கு இழகச் செய்யும் சக்தி அதிகம் உண்டு. அப்படி மனத்தை இழகவிட்டு விடுகிறவனால் இவ்வுலகில் பெரிய காரியம் எதையும் செய்ய முடியாது. அவன் பெண்களிலும் கேடு கெட்டவனாவான். தாத்தா, இது என்ன? பெண்களை பற்றி ஏன் இவ்வளவு குறைவாக பேசுகிறீர்கள்? பெண்களை பற்றி குறைவாக பேசுவது என் தாயாரையும் குறைவுபடுத்துவதாகாதா? குழந்தாய், கேள். உன் தாயாரிடம் நான் வைத்திருந்த அன்புக்கு இந்த உலகத்தில் இணை ஒன்றுமே இல்லை. எனக்கு 6 பிள்ளைகள் பிறந்தார்கள். பீமனையும் அர்ஜுனனையும் ஒத்த வீரர்களாய் வளர்ந்தார்கள். அவ்வளவு பேரையும் யுத்த களத்தில் பலி கொடுத்து விட்டேன். அவர்கள் இறந்த செய்தி வந்த போதெல்லாம் நான் வருத்தப்படவில்லை. ஆனால் உன் தாயாரை மணம் செய்து கொடுத்து அனுப்பி வைத்த போது அவள் சாம்ராஜ்ய சிங்காதனத்தில் அமரப்போகிறாள் என்று தெரிந்திருந்தும் என் மனம் அடைந்த வேதனையை சொல்லி முடியாது. ஆனால் அந்த வேதனையை வெளிப்படையாக காட்டிக்கொண்டேனா? இல்லை அப்பா, அவளிடம்தான் வெளியிட்டேனா? அதுவும் இல்லை. உன் தாயை மணம் செய்து கொடுப்பதற்கு முதல் நாள் அவளை தனியாக அழைத்து என்ன சொன்னேன்
கேள் கரிகாலா, மகளே, மாநிலம் புறக்கப் போகும் மன்னனை நீ மணந்து கொள்ளப் போகிறாய். அதற்காகவும் நீ கர்வம் அடையாதே. அவ்வளவு புகழ் வாய்ந்த கணவனை மணந்து கொள்வதனால் உனக்கு கஷ்டம்தான் அதிகமாக இருக்கும். உன் அரண்மனையில் பணி செய்யும் பணிப்பெண்கள் பலரும் உன்னை காட்டிலும் சந்தோஷமாயிருப்பார்கள். துக்கப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் உன்னை நீ ஆயத்தம் செய்து கொள். உனக்கு குழந்தைகள் பிறக்காவிட்டால் உன் புருஷன் வேறு ஸ்திரீகளை கட்டாயம் மணந்து கொள்வான். அதை நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது. உனக்கு மக்கள் பிறந்தால் அவர்களை வீர மக்களாய் நீ வளர்க்க வேண்டும். அவர்கள் போர்க்களத்திலே உயிர் விட்டதாக செய்தி வந்தால் ஒரு சொட்டு கண்ணீர் கூட நீ விடக்கூடாது. உன் கணவன் சந்தோஷமாயிருந்தால் நீயும் சந்தோஷமாயிரு. உன் புருஷன் துக்கப்பட்டால் நீயும் அவனை சந்தோஷப்படுத்தப்பார். உன் பதி நோய்வாய்ப்பட்டால் நீ அவனுக்கு பணிவிடை செய். உன் கணவன் இறந்தால் நீயும் உடன்கட்டை ஏறிவிடு. உன் நெஞ்சில் உதிரம் கொட்டினாலும் உன் கண்களில் மட்டும் கண்ணீர் சொட்டக்கூடாது. மலையமான் வம்சத்தில் பெண்களுடைய குலாச்சாரம் இது என்று இவ்விதம் உன் அன்னைக்கு புத்திமதி கூறினேன். அம்மாதிரியே உன் அன்னை இன்று வரை நடந்து வருகிறாள், நடத்தி வருகிறாள். கரிகாலா, உன்னையும் உன் சகோதரனையும் இணையில்லாத வீரர்களாக வளர்த்து வந்திருக்கிறாள். உன் தந்தை நோய்வாய்ப்பட்ட பின்னர் இரவு பகல் அவர் பக்கத்திலிருந்து அவளே எல்லா பணிவிடைகளையும் செய்து வருகிறாள். உன் அன்னையை என் மகளாக பெற்றதை நினைக்கும் போதெல்லாம் என் தோள்கள் பூரிக்கின்றன என்றார் மலையமான். தாத்தா, என் தாயை நினைக்கும் போதெல்லாம் நான் அடையும் பெருமிதத்துக்கும் அளவில்லை. ஆனால் ஒன்று கேட்கிறேன், சொல்லுங்கள். என் தந்தையின் கொடிய பகைவன் ஒருவன் அவரை கொல்வதற்கு கத்தியை ஓங்கிக் கொண்டு வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள். என் தாயார் அப்பொழுது என்ன செய்வாள்? முன்னால் நின்று கண்ணீர் பெருக்கி கணவனை காப்பாற்றும்படி அந்த பகைவனை வேண்டிக் கொள்வாளா? முக்கியமாக அப்படி வருகிற பகைவன் என் அன்னைக்கு தெரிந்தவனாகவும் இருந்துவிட்டால்? குழந்தாய், உன் தாயார் ஒரு நாளும் அப்படி பகைவனிடம் உயிர் பிச்சை கேட்க மாட்டாள். மலையமான் மகள் அவ்விதம் ஒரு காலம் தான் பிறந்த குலத்தையும் பூந்த குலத்தையும் அவமானப்படுத்த மாட்டாள். அவளுடைய புருஷனுடைய பகைவனை தனக்கும் கொடிய பகைவனாகவே கருதுவாள். பகைவன் உன்னால் கைகூப்ப மாட்டாள், கண்ணீரும் விட மாட்டாள். கணவன் உயிர் துறந்தால் உடனே அவன் மீது விழுந்து தானும் உயிரை விடுவாள், அல்லது மனத்தை கல்லாகச் செய்து கொண்டு உயிரோடு இருப்பாள். பகைவனை பழிக்கு பழி வாங்குவதற்காக மட்டுமே உயிரை வைத்துக் கொண்டிருப்பாள். இதை கேட்ட ஆதித்த கரிகாலன் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டு, தாத்தா, நான் போய் வரவா என்றான். அவசியம் போகத்தான் வேண்டுமா? அதை பற்றி இன்னும் என்ன சந்தேகம் தாத்தா? பாதி வழிக்கு மேலே வந்தாகிவிட்டதே. ஆம், பாதி வழிக்கு மேல் வந்தாகிவிட்டது. நானும் முதலில் உன்னை போக வேண்டாம் என்றேன், அப்புறம் போகும்படி சொன்னேன். உன் தம்பியை பற்றிய செய்தி கேள்விப்பட்ட பிறகு நீ போவதே நல்லது என்று தீர்மானித்தேன். அருள்மொழிவர்மன் இறந்திருப்பான் என்று நான் நம்பவில்லை. நானும் நம்பவில்லை. உன் தந்தையின் இளம் பிராயத்தில் சில காலம் அவர் இருக்கும் இடம் தெரியாமல் இருந்தது. அதுபோல அருள்மொழியும் ஏதேனும் ஒரு தீவில் ஒதுங்கி இருப்பான். சில நாளைக்கெல்லாம் வந்து சேர்வான் என்று நம்புகிறேன். ஆனாலும் அந்த செய்தி சோழ நாடெங்கும் கொந்தளிப்பை உண்டாக்கி விட்டிருக்கிறது என்று அறிகிறேன். உன் பெற்றோர்களும் கவலையில் ஆழ்ந்திருப்பார்கள். இந்த சமயம் அவர்கள் பக்கத்தில் இருந்து நீ ஆறுதல் சொல்வது அவசியம். அப்படி போகும்போது பழுவேட்டரையர்களின் விரோதியாக போவதைக் காட்டிலும் சிநேகமாக போவது நல்லது. ஆகையினால் நீ சம்புவரையர் அழைப்புக்கு இணங்கிப் போவதற்கு சம்மதித்தேன். அவன் வேண்டுமென்றே என்னை அழைக்கவில்லை. அழைத்திருந்தால் நானும் வந்திருப்பேன். தாத்தா, எனக்காக அவ்வளவு தூரம் நீங்கள் பயப்படுகிறீர்களா? என்னை அவ்வளவு கையால் ஆகாதவன் என்று எண்ணிவிட்டீர்களா என்று கேட்டான் கரிகாலன். இல்லை தம்பி, இல்லை. நீ எத்தகைய வீராதி வீரன் என்பது எனக்கு தெரியாதா? கொடிய ஆயுதங்களை தரித்த 10,000 பகைவர்களின் நடுவில் நான் உன்னை தன்னந்தனியாக நம்பி அனுப்புவேன்.
ஆனால் கண்ணீர் பெருக்கி உன் மனத்தை கலங்கச் செய்யக்கூடிய ஒரு பெண்ணின் முன்னால் உன்னை தனியாக அனுப்புவதற்கு மட்டும் பயப்படுகிறேன். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். கல்லுக்கு மலைப்பிஞ்சுன்னு ஒரு சிறப்பு பேரு உண்டு. மரத்தில் இருந்து உதிர்ந்து காய்கள் உருண்டு வர்ற மாதிரி மலையில இருந்து உதிர்ந்து ஆற்றுப்படுகைகளில் சிறு கற்கள் உருண்டு வர்றதை பார்த்து அந்த பேர் வச்சிருக்காங்க. மனுஷன் பக்குவப்படுறது போல கரடு முரடான கற்கள் பல 100 ஆண்டுகள் ஆற்று நீரோட்டத்தில் அடிச்சுக்கிட்டு போகும்போது உராய உராய முனை தேஞ்சு வழுவழுப்பாக ஆயிடும். கல்லால் ஆன பந்து போல கையில் எடுக்க தூண்டும் இந்த பொருள் தான் கூழாங்கல். கோடிக்கரையில் சேற்றில் புதைஞ்சிக்கிட்டு இருந்த மான்குட்டியை காப்பாற்றின பூங்குழலி நந்தி மண்டபத்து ஓடைக்கரையில் கூழாங்கல்ல காளை மேலே விட்டெறிஞ்சதை பார்த்தோம். என்ன காரியம் இது? கால்வாயில் படகுல இருந்துக்கிட்டு கல்லை எறிவ மாடு கிட்ட வந்து முட்ட முடியாது என்பதால தானே இது சேந்தன் முதன் கேட்டான். என்ன முட்ட முடியாட்ட வேறு யாரையாவது முட்டி தள்ளட்டுமே. தாங்க முடியாத குரோதம் அவளை அப்படி பேச பண்ணுது. ஏன் சற்று முன்னால அவளே சொன்னாலே, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது, என் சித்தம் என் சுவாதீனத்தில் இல்லை. பாவம் காளமாட்டுக்கு இதெல்லாம் தெரியாது. மாமல்லபுரத்தில் மலையமான் அரவான் கதை கேட்க போன பிறகு ஆதித்த கரிகாலனும் பார்த்திபேந்திரனும் அந்தரங்கமாக உரையாடினது நினைவிருக்கும். இந்த மாமல்லபுரத்தை போல ஒரு சொப்பன புரியை நம்முடைய காலத்திலோ நமக்கு பிற்காலத்திலோ யாராவது சிருஷ்டி செய்ய முடியுமா? அடடா, ஒரு தடவை 4 புறமும் நன்றாய் பார்த்திபா, அதோ வில்லுப்பாட்டு நடக்கிறதே, அங்கே உற்றுப்பார். அம்மாதிரி கற்பாறைகளை குடைந்து அற்புத ரதங்களின் வடிவங்களிலே அமைத்தவர்கள் சாதாரண மனிதர்களா? இந்த சிற்ப புரியை சிருஷ்டித்தார்களே, இது 1000 ஆண்டு காலம் அவர்களுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்தி கொண்டிருக்கும். போர் வெறியிலேயே அதுவரை ஆதித்த கரிகாலனை பார்த்திருந்த பார்த்திபேந்திரன் திகைச்சு போய் தங்களுடைய மனம் இன்று சரியான நிலையில் இல்லைன்னு சொன்னதையும் கேட்டோம். அடுத்த காட்சி கடிலக்கரை மண்டபத்தில் சிற்ப வேலைப்பாட்டை சிற்ப அற்புதம்னு வர்ணித்தாலும் அதை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கூழாங்கல்ல கோபத்துடன் ஆதித்த கரிகாலன் வீசி எறிஞ்சதை பார்த்தோம். மாமன் மகளின் மனநிலை அத்தானுக்கு கவலையை தந்துருச்சு. பேரனின் மனநிலை பாட்டனுக்கு கவலை தருது. பேரன் திடீர்னு கேட்ட வினாவிற்கு சற்றும் தயங்காமல் மறுமொழி சொல்றார் தாத்தா. பகைவன் முன்னால் கைகூப்ப மாட்டாள், கண்ணீரும் விடமாட்டாள். கணவன் உயிர் துறந்தால் உடனே அவன் மீது விழுந்து தானும் உயிரை விடுவாள், அல்லது மனத்தை கல்லாக செய்து கொண்டு உயிரோடு இருப்பாள். பகைவனை பழிக்கு பழி வாங்குவதற்காக மட்டுமே உயிரை வைத்து கொண்டிருப்பாள். ஆமாங்க, அவர் தன் மகளை பற்றி தானே சொல்ல முடியும். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.